Hello everyone, welcome to Chinese Academy. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னாக்கா நம்ம மேக்ஸ் பத்தியோட ஒரு புரிதல் தான் பார்க்க போறோம். இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து அடுத்த மாதம் வந்துடும். குரூப் 4 கான நோட்டிஃபிகேஷன் ஆனுவல் பிளானர் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரியில் வந்து குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வர மாதிரியும் ஜூனில் வந்து எக்ஸாம் வர மாதிரியும் சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் ஜூலை அதுக்கிட்டே அந்த மாதிரி வர மாதிரி இருக்கும். எலெக்ஷன் தாண்டி உங்களுக்கு எக்ஸாம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதில் மேஜராக நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா தமிழ் எல்லாரும் படிச்சிருக்கீங்க. பட் நம்ம மேக்ஸ்ன்னு பார்க்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா 25 டார்கெட் எடுக்கின்றப்போ அது கொஞ்சம் வந்து சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ மேக்ஸில் 25 எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். சும்மா வாயிலே நம்ம முடியும்னு நினச்சிட்டாக்கா முடிச்சிட முடியாது. அது என்னென்ன பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பேசிக் புரிதல் நமக்கு வந்து இருக்கணும். அது தெரிஞ்சாலே போதும், கண்டிப்பாக வந்து 25 எடுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா மேக்ஸ் சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்க போகிறதில்ல. என்ன பண்ணால் நம்ம வந்து 25 எடுக்க முடியும். சரி, என்னெல்லாம் பார்க்கணும் மேக்ஸில்? ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம பார்த்தோம்னாக்கா இது வந்து 10th யூனிட்டில் கொடுத்துருப்பாங்க. நமக்கு மேக்ஸ் நமக்கு 25 எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலுமே டிஎன்பிசியில் 25 மேக்ஸ் தரும். அதில் மேஜராக நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னாக்கா சிலபஸ் பிரகாரம் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் வந்து சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். இதுனா சார் 1 to 2 1 to 3 கொடுத்தீங்கன்னா இது வந்து நம்பர் ஆஃப் கொஷின்ஸ், என்னென்ன கொஷின்ஸ் எப்படி வரும். ஒரு ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பரில் 25ல் வந்து இதெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு. சிம்பிளிஃபிகேஷன் எவ்வளோ, அந்த தென் பர்சன்டேஜ் எவ்வளோ, எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எவ்வளோ, ரேஷியோ ப்ரொபோர்ஷன் எல்லா டாப்பிக்கும் வந்து எவ்வளோ இருக்க போது கண்டிப்பாக எவ்வளோ கொஸ்டின் சார் வரும், இல்லை சார் இந்த டாப்பிக்லேருந்து வருமா வராதா, எதெல்லாம் படித்தா டெஃபினட்டாக வந்து 20+ எடுக்கலாம். என்னால் ஃபுல் மேக்ஸும் படிக்க முடியாது. ஏன்னா மேக்ஸில் எனக்கு ஒரு அதிகமான ஈடுபாடு இல்லாமல் ஒரு பேசிக் புரிதல் தான் இருக்குது. பட் நான் அதில் வேறு எதனா கவர் பண்ண முடியும்னாக்கா எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 25+ தான் எடுக்கணும். என்னால் ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ண முடியாது. என்னால் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாததுக்கு 20 சம் வரைக்கும் நம்ம 20+ சம் வரைக்கும் வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கு எதெல்லாம் குறிப்பாக படிக்கணும் அதுவும் நான் சொல்லிடுறேன். பட் எல்லாருமே வந்து 25 எடுக்க முடியும்னா டெஃபினட்டாக எடுக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. சரி, ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் பார்த்துருவோம். சிலபஸில் எந்தெந்த கொஸ்டின் எப்படி வருது, இது எங்கே படிக்கணும், எந்த மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்ற விஷயம் தான் பார்க்கணும். சரி, ஃபஸ்ட்டு சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குதல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2019க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷனில் 4 கொஸ்டின், அதாவது 3லேருந்து 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 3க்கு மேலே தாண்டதே கிடையாது. அதுலேருந்து கொஞ்சம் அதோட விஷயத்தை குறைச்சிட்டாங்க, எவ்வளோ சம்ஸ் கொடுக்குன்ற விஷயத்தை குறைச்சிட்டாங்க. அதே மாதிரி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா பர்சன்டேஜும் அண்ட் தென் வந்து ரேஷியோ ப்ரொபோர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைரக்டாகவும் இருக்கும் இன்டைரக்டாக இருக்கும். என்ன சார் டைரக்ட் சம்னா இன்டைரக்ட் சம்னாக்கா மெயினாக பர்சன்டேஜ் வச்சே சம் கொடுப்பாங்க, ஒரு சம் இருக்கும். அதே மாதிரியே ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் ஒரு சம்மு கொடுத்துருப்பாங்க. பட் எந்தெந்த டாபிக் உள்ளலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ, அது பர்சன்டேஜும் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா மென்சுரேஷன் வரலாம், டைம் அண்ட் ஒர்க்கில் வரலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட்ஸ் வரலாம். இதில் எல்லாத்துலேயுமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சம் வரும். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 3 சம் வரும். ஆனால் டெஃபினட்டாக ஒரு சம் இருக்கும். அதே மாதிரி தான் வந்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம் இருக்கும். எதனா இன்க்ளூடட் அது இன்டெரக்டாக வந்து சம் பார்த்தீங்கன்னாக்கா 1லேருந்து 2 சம் கேட்பாங்க. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இதில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாடல் தான் இருக்கும். அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா வச்சு போகிறது. இப்போ அல்ஜிப்ரா வச்சு அந்த அல்ஜிப்ரா ஃபார்முலா ஒரு 12 ஃபார்முலா இருக்கும். அது நல்லா மனப்பாடம் பண்ணிட்டீங்களே போதும். இதில் வந்து டெஃபினட்டாக எல்லா சம்ஸும் வந்து உங்களால் போட முடியும். இப்போ 2019க்கு அப்புறம் மேக்ஸ் 25ல் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஆதிக்க செலுத்துறது பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். மினிமம் குறைஞ்சபட்சம் 4 சம் இல்லாமல் அந்த கொஸ்டின் பேப்பரே கிடையாது. எந்த கொஸ்டின் பேப்பராக எடுத்து பாருங்க. நீங்கள் வந்து 2021 2022 இப்போ நடந்த எக்ஸாம் வரைக்கும் 2023 இந்த மொத்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்க. ஒரு எக்ஸாம்லையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4க்கு மேலே தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்லையும் கூட்டு வட்டி தண்ணி 2 சேர்த்து சொல்கிறேன், தனித்தனியாக சொல்ல 2 சேர்த்து சொல்கிறேன். அதிகபட்சம் 7 சம் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் பார்த்துருக்கேன், 7 சம் கேட்டிருக்காங்க. குறைஞ்சது 4 இருக்கும். ரைட், அடுத்தது மென்சுரேஷன். நான் சிம்பிளிஃபிகேஷன் சொன்ன மாதிரி தான். இப்போ பழைய எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் வந்து 6 சம் வரைக்கும் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு குரூப் 1லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9 சம் வரைக்கும் மென்சுரேஷன் கேட்டிருக்காங்க. அப்போல்லாம் 50 கொஸ்டின், அப்போ மாற்றிட்டாங்க. இப்போது அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 9 கொஸ்டின் வரைக்கும் மென்சுரேஷனில் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 சம் கேட்டாலே பெரிய விஷயமா இருக்குது. ஒன்று 2D, ஒன்று 3D. எதனா ஒரு எக்ஸாமில் வந்து இந்த டாப்பிக்கில் எதனா கவர் ஆகலனாக்கா இங்கே வந்து கொடுத்துருவாங்க. டைம் அண்ட் ஒர்க் நம்ம எப்படி வந்து கூட்டு வட்டி தண்ணி வட்டி பார்த்தோமோ அதே மாதிரி தான் டைம் அண்ட் ஒர்க்கும். மினிமம் வந்து 2லேருந்து 3 சம் கேட்பாங்க. லாஜிக்கல் ரீசனிங், இது எதனா சார் லாஜிக்கல் ரீசனிங் எதை சார் மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் அந்த ஆல்ஃபா நியூமரிக்கலுக்கு அப்புறமாட்டுக்கு இந்த பிக்சர் வச்சு சம்மோன்ஸ் அது வந்துடும். அப்புறமாட்டுக்கு வந்து நான் வேறு என்ன வரும்னாக்கா இந்த BKHR இதுக்கு ஈக்குவலாக ஒரு நம்பர் கொடுத்துட்டு அது கேட்குறது.
அப்புறமாட்டுக்கு இதுக்கு ஈக்குவலான நம்பர் போட்டு கேட்குறது 2, 11 அந்த மாதிரி நம்பர் போட்டு கேட்குறது. ஒரு நம்பர் வரிசை கொடுத்துட்டு 2, 4, 8, 16 இது என்ன தொடர் வரிசையில் போகுது அப்படின்ற மாதிரி கேட்குறது. இந்த மாதிரி தொடர் வரிசை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நம்பர் சீரீஸ்லேயும் வரும், அந்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஜிக்கல் ரீசனிங் வரும். இது வந்து ஏபிஜிபிலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபார்முலா வச்சு போடுற மெத்தடில் வந்துச்சுன்னா ஏபிஜிபியில் சேர்ந்துருவது. அது இல்லாமல் வேறு ஏதாவது +1 -1 அந்த கான்செப்டில் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து லாஜிக்கல் ரீசனிங்கில் சேர்ந்துடும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா டாபிக் பசில் இந்த பாக்ஸ் வச்சு ஒரு மாதிரி சம் வரும். அப்புறமாட்டுக்கு இந்த மாதிரி ஸ்டார் கொடுத்துட்டு இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. ஒரு செஸ் போர்டில் வந்து எத்தனை ஸ்கொயர் இருக்குது இல்லை எத்தனை ரெக்டாங்கிள் இருக்குது இந்த மாதிரி வந்து ரேண்டமான கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டுருவாங்க. இதில் இப்போ லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் 4 சம் மினிமம் இருக்கும், 6லேருந்து 7 சம் வரைக்கும் கேட்கும். ப்ராபபிலிட்டி ஒரு சில எக்ஸாமில் இருக்கும், ஒரு சில எக்ஸாமில் இருக்காது. மினிமம் ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். நம்பர் சீரிஸ் ஏபிஜிபி வெறும் 10th புக்கு மட்டும் பாருங்கள் போதும். ஏபிஜிபி முன்னெல்லாம் வந்து 3லேருந்து 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து மேஜராக ரோல் கிடையாது, இந்த டாப்பிக்லாம் மேஜர் ரோல் கிடையாது. பழைய டாப்பிக்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ இவங்களாம் டாமினேட் பண்ணுறதுனால இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1லேருந்து 2 கொஸ்டின் தான். இந்த 10th புக்கில் இருக்கிற சம் மட்டும் பார்த்தா போதும். குறிப்பாக எடுத்துக்காட்டு கணக்கு பாருங்கள், அது மட்டும் பார்த்தாலே போதும். நீங்கள் 1-2 சம் ஈஸியாக போடலாம். ஸோ இப்போ இதில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃபார்முலா வச்சு படிக்க போகிறது அப்படின்னு பார்த்தாக்கா வேறு விட்டு சொல்லிடலாம். 1 கண்டிப்பாக இதில் அல்ஜிப்ரா ஃபார்முலா வரும். ஒரு 12லேருந்து 13 ஃபார்முலா இருக்கும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு கிளாஸில் எடுத்திருப்பேன், அந்த கிளாஸில் பார்த்து அந்த ஃபார்முலா எழுதி வச்சிங்க. அந்த 12லேருந்து 13 ஃபார்முலா டெஃபினட்டாக படிக்கும். இது வந்து சுருக்குதலுக்கு மட்டும் யூஸ் ஆகாது, இதுக்கும் சேர்த்து யூஸ் ஆகும். 1 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி எதுவும் ஃபார்முலா தேவையில்லை, எல்லாமே வந்து ஃபார்முலா எல்லாம் நீங்கள் வந்து போடலாம். இதுக்கும் ஃபார்முலா தேவையில்லை, நம்ம கிளாஸில் வந்து ஃபார்முலா எல்லாம் சொல்லி கொடுத்துருப்போம். பட் ஒரு 4 ஃபார்முலா இருக்கும், அது சும்மா தெரிஞ்சு வச்சிங்க. ஏன்னா டேரெக்டாகவே ஃபார்முலா கேட்டுருவாங்க. ஃபார்முலா வச்சு தான் நம்ம அப்ளை பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது. ஃபார்முலா எல்லாம் வந்து இந்த கூட்டு வட்டி தனி வட்டி ஈஸியாக போட முடியும். மென்சுரேஷன் கண்டிப்பாக ஃபார்முலா, டைம் அண்ட் ஒர்க் ஃபார்முலா தேவையில்லை, இதுக்கும் ஃபார்முலா தேவையில்லை. ப்ராபபிலிட்டி சிலர் ஃபார்முலா வச்சு போடுவாங்க, சிலர் வந்து அது புரிதலோடு போடுவாங்க. நான் வந்து ஃபார்முலா இல்லாமல் தான் போடுவேன். நம்பர் சீரிஸ் கண்டிப்பாக ஃபார்முலா. அப்போ மொத்தமாகவே நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா 3 டாபிக் தான் ஃபார்முலா. அந்த 3த்தில் பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து இருக்குது இந்த சிம்பிளிஃபிகேஷனும் இதுவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்முலாஸ் வரும். மென்சுரேஷன் வந்து 2D 3D அது டயக்ராம் வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஃபார்முலா. அப்போ இது 3மே ஃபார்முலா இல்லாமல் அந்த டாப்பிக்குள்ளே நம்ம போகவே முடியாது. அப்போ டெஃபினட்டாக இது 3த்தையும் நீங்கள் ஃபார்முலா வச்சு தான் போகணும். அப்போ இது புரிஞ்சிக்கிறதுக்கு எனக்கு டைம் ஆகும் சொன்னாக்கா வேறு எந்த டாப்பிக்கில் நம்ம அதிகமாக கவர் பண்ண முடியும், வேறு எந்தெந்த டாப்பிக்லாம் கவர் பண்ணால் ஒரு 20+ ஸ்கோர் எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ். ஒரு பேசிக் மேக்ஸ் அடிப்படை தெரிஞ்சாலே போதும், பர்சன்டேஜ் வந்து நீங்கள் போட்டுடலாம். எல்சிஎம் ஹெச்எஃப் அண்ட் தென் ரேஷியோ ப்ரொபோர்ஷன், கூட்டு வட்டி தனி வட்டி, டைம் அண்ட் ஒர்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய புத்திசாலியும் வந்து இந்த இடத்துல தப்பு பண்ணிடுவாங்க. மேக்ஸ் பற்றி ஒரு பேசிக்கே தெரியாத கூட டக்குன்னு பார்த்தோன்னே அதை ஆன்சர் சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து கன்சிடர் கிடையாது. ஏன்னா யார் வேணால் இது வந்து அப்ரோச் பண்ண முடியும். அந்த டைமில் நமக்கு என்ன ஸ்பார்க் ஆகுதுன்றது பொறுத்து தான். சிலருக்கு வந்து 2 நாள் கழிச்சு ஆன்சர் கிடைக்காம இருக்குது, சிலருக்கு 10 செகண்டில் ஆன்சர் வரும். ஏன்னா அந்த மாதிரி இது மீதெல்லாம் வந்து நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி வர்றது. இந்த டாபிக் மட்டும் என்னதான் ப்ராக்டிஸ் பண்ணாலுமே சரி, அந்த இடத்துல அவன் என்ன கொஸ்டின் கேட்குறானோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ராசஸ் ஆஃப் மைண்ட் வேணும் இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும். அதனால் இது கன்சிடர் கிடையாது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சம் ஈஸியாக இருக்கும். 3 சம் நம்மளால் அப்ரோச் பண்ண முடியும். ப்ராபபிலிட்டியும் போட்டுடலாம். அப்போ இதிலே பாருங்கள், இது ஒரு 2, இது ஒரு 5, 7, ஒரு 12, 13, 14, 15, 16, இதில் ஒரு 3 சம். கிட்டத்தட்ட ஒரு 18 சம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்முலாவே இல்லாமல் நம்மளால் கற்றுக்க முடியும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கும். வெறும் 6th to 10th இவ்வளோதான் போதும். எல்லா டாப்பிக்கும் படிக்கணுமா சார்னா தேவையே கிடையாது. வெறும் 25% படித்தாலே போதும். அந்த 6வது 10வது வரைக்கும் இருக்கிற மொத்த டாப்பிக்குமே 25% வெறும் லைஃப் மேக்ஸ் மட்டும் தேடி படிங்க போதும், வேறு எதுவுமே தேவை கிடையாது. அப்போ இந்த டாபிக் மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா சிலபஸ் இருக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஸ்கூல் புக்கில் கவர் பண்ணாலே ஓரளவுக்கு பண்ண முடியும். பட் ஸ்கூல் புக் மட்டும் போதுமானு கேட்டாக்கா முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னாக்கா என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன். மொதல் விஷயம், மேக்ஸ் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணால் உங்களுக்கு ஃபேவரான சப்ஜெக்ட், அதாவது ஃபேவரான யூடியூப் சேனல் எது இருந்தாலும் ஓகே தான், இல்லை நீங்கள் கிளாஸ் போய் படிக்கிறதாலும் ஓகே தான், வாட் எவர் அது உங்களோட ஐடியா. ஆனால் கற்றுக்க சொல்ல மேக்ஸ் வந்து பேசிக் ரொம்ப ஸ்ட்ராங்காக கற்றுக்கணும். பேசிக் ரொம்ப முக்கியம். பேசிக் தெரியாமல் நான் வந்து ஒரு குருட்டு மனப்பாடமாக இதுதான் வரும் அசம்ஷன் படிக்கணும் பார்த்தியா, அது படிக்கவே கூடாது. பேசிக்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபார்முலா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அடிப்படை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதே மாதிரி ஃபார்முலா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது ரெண்டும் தெரிஞ்சால் மட்டும்தான் மேக்ஸில் வந்து 25 பாசிபிள்.
மேக்ஸில் வந்து ரெண்டு விதமாக கற்றுப்பாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெடிஷ்னலாக கற்றுவாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது. இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைண்ட் மேக்ஸ் போடுவாங்க. ஆனால் 25 எடுக்கணும்னாக்கா ட்ரெடிஷ்னலாக பார்த்தாது, மைண்ட் மேக்ஸும் பார்த்தாது. மைண்ட் மேக்ஸ் போடுறவங்க எனக்கு தெரிஞ்சு 19 சம் போடலாம், 19 20 சம் போடலாம். ட்ரெடிஷ்னலாக போடுறவங்க வந்து 20 22 போடலாம். பட் இந்த 19 சம் போடுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் போட்டுருவாங்க. இந்த ட்ரெடிஷ்னலாக போடுறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா இது ஸ்டெப்ஸ் அதிகம், அதே மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இப்படி தான் வரணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷராக அவங்க வந்து மேக்ஸ் கற்றுன்னு இருப்பாங்க. அப்போ கடைசியாக இப்படி தான் வரணுன்ற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க. பட் இவங்க அப்படி கிடையாது. மைண்ட் மேக்ஸ் போடுறவங்க வந்து பார்ப்பாங்க, ஒரு 10 செகண்ட்ல இந்த ஆன்சர் வருதான்னு பார்ப்பாங்க. அந்த வந்து பார்த்தீங்கன்னா இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ இவங்க போகிறதுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் ஆகும். ட்ரெடிஷ்னலாக போட்டிங்கன்னா டெஃபினட்டாக டைம் வந்து அதிகமாகும். ட்ரெடிஷ்னலாக போகிறவங்க எல்லாமே வந்து ஃபார்முலா மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஃபார்முலா போனாலே அதுக்கான டைம் ஆகிடும். ஏன்னா ஒரு டாப்பிக்கு நீங்கள் ஃபார்முலா எடுக்க சொல்லோ அதில் வந்து டைம் வந்து ரொம்ப அதிகமாகும். அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னாக்கா பேசிக்கு நல்லா பார்த்துக்கணும், அண்ட் தென் ஃபார்முலா நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் பார்க்க தேவையில்ல, நான் சொல்கிறது மட்டும் பார்த்துங்க போதும். 2021 ஒரு 6 கொஸ்டின் பேப்பர் இருக்கும். 2022 ஒரு 18 கொஸ்டின் பேப்பர் கிட்ட இருக்கும். 2023 அதையும் ஒரு 18 இருக்கும். எக்ஸாக்டாக எனக்கு நம்பர் தெரியல, பட் 18 20 கிட்ட இருக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 36 ஒரு 42 கொஸ்டின் பேப்பர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 50 இருக்கும்னு வச்சுங்களேன். 2019 மேலே வந்து எடுத்துங்க, என்னென்ன கொஸ்டின் பேப்பர் டிஎம்சி விட்டுருக்காங்களோ எடுத்துங்க. யார்கிட்டையும் இப்போ கேட்டுட்டு இருக்க தேவையில்ல, எனக்கு இது அனுப்புங்க சார், இந்த வீடியோ கமெண்ட்டில் வந்து சார் எனக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் கம்பைல் பண்ணி அனுப்புங்க சார், இதெல்லாம் தேவையே கிடையாது. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து யாருனா ஒருத்தர் கொடுக்குறனாவும் ஏதாவது விஷயத்துக்கு கொடுக்குறனாவே அதை எடுத்து நம்ம பயன்படுத்த மாட்டோம். நீங்களாக போய் தேடி எடுங்க, ஒன்றுமே கிடையாது. கூகுளில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சின்னு அடிச்சிங்கனாலே கீழே வந்துடும், அவங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு வந்துடும். அந்த இடத்துல அந்த இதுவை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னாவே எல்லா வருஷம் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஒன்று ஒன்றா டவுன்லோட் பண்ணிட்டு அதில் இருக்கிற மேக்ஸ் மட்டும் ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு எடுத்து உட்காந்து ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் டைம் வச்சு ட்ரை பண்ணுங்கள். இது வந்து இனிஷியல் ஸ்டேஜில் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த சப்ஜெக்டோட புரிதல் நமக்கு இருக்கணும். எதெல்லாம் நம்மளால் போட முடியும், எதெல்லாம் போட முடியாது, அது இன்னும் ஸ்ட்ராங்காக கற்றுக்கணுன்ற ஒரு புரிதல் வரணும். அதுக்கு நம்ம வந்து பேசிக், முதல்ல சொன்ன மாதிரி பேசிக்கும் ஃபார்மும் நல்லா வந்து தெரிஞ்சுக்கணும். இது மொத்தத்தையும் நம்ம பண்ணிட்டதுக்கப்புறம் தான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டைமர் வச்சு எவ்வளோ சார் டைமர் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 to 35. இதில் எவ்வளோ பேர் வந்து டைப்பிங் முடிச்சிருக்கீங்கன்னு தெரியல, இந்த வீடியோ பார்க்குறவங்க அவங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. ஒரு டைப்பிங் வந்து லோயர் ஹையர் முடிக்கிறதுக்கு அந்த டைமர் வச்சு கொடுப்பாங்க. இந்த டைமுக்குள்ளே முடிச்சா தான் நம்ம பாஸ் ஆகிற மாதிரி. அப்போ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த டைமர் ரொம்ப முக்கியம். இதில் எவ்வளோ நீங்கள் வந்து டைமர் சேவ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். எதில்னா ஜிஎஸ்ல பொது அறிவியல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூற்று காரணங்கள் கொடுக்குறாங்கல்ல, அந்த கொஸ்டினில் வந்து உங்களுக்கு நல்ல டைம் எடுத்து போட முடியும். அப்போ உங்களுக்கு டைம் வந்து சேவ் பண்ணி கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபஸ்ட்டு. தமிழ்லாம் வந்து 50 நிமிஷத்தில் முடிச்சிடணும். மேக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுன்னா 25, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா 35. 3/4 மணி நேரத்துக்கு மேலே மேக்ஸ் போகவே கூடாது. அதுக்கு மேலாம் போச்சுனாக்கா அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் நீங்கள் தேவையில்லாத உட்காந்து வந்து சால்வ் பண்ணுறேன்னு அர்த்தம், அது விட்டுடலாம். எப்போவுமே மேக்ஸ் எக்ஸாம் போக சொல்லவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓவர் கான்ஃபிடென்ட்டாக போகக்கூடாது. நான் என்னோட பர்சனல் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நான் குரூப் 4ல் எனக்கு தான் எல்லா மேக்ஸும் தெரியும்னு சொல்லிட்டு போயிட்டு சரியான பல்ப் வாங்கினா 21 சம் தான் என்னால் போட முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல. நான் போட்ட விஷயங்கள் வந்து கரெக்டாக நினச்சி வந்த விஷயங்கள்லாம் தப்பு. குரூப் 2 அதே 2022 இந்த எக்ஸாம் நம்ம சும்மா எழுதலாம் அப்படின்னு போனேன். 25 மேக்ஸ் 20 நிமிஷத்தில் போட்டேன் மேக்ஸ். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அது எவ்வளோ ஈஸியாக இருந்துன்னு சொல்லிட்டு. ஒரு 20 மினிட்ஸ் தான், நிறைய சம் நான் போட்டே பார்க்காம போட்டேன். அப்போ நான் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக போல அன்றைக்கி டே என்னோட இருந்தது. அதனால் வந்து நான் 25 நாள் போட முடியுது. இது நான் போனது வந்து கண்டிப்பாக நானே சொல்கிறேன், ஓப்பனாகவே சொல்கிறேன், ஓவர் கான்ஃபிடென்ட் தான் போனேன். என்னால் 25 போட முடியும் தான் போனேன். அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது எனக்கு ஒரு எக்ஸாம் போக சொல்லுவோம், கண்டிப்பாக நான் 2 சம்மு தப்பு பண்ணுவேன். இதுனா சார் நெகட்டிவாக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் போக சொல்லி ஒரு மைண்ட் செட்டில் போயிடுங்க. எனக்கு நான் 2 சம்மு எனக்கு காம்ப்ரமைஸ் இருக்கும். ஆனால் 25 போட்டிங்கன்னா உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் யார் இருக்கும்? ஆல்ரெடி நான் 2 சம் தப்பு பண்ணே போட்டிங்கனாலும் 23 போட்டாலும் ஓகே தான். ஏன்னா ஈஸியான சம் நம்ம தப்பு பண்ண போகிறது கிடையாது, மேக்ஸிமம் தப்பு பண்ண போகிறது இல்லை, அதில் கான்சியஸாக இருக்கும். எதனா ஒரு கஷ்டமான சம், புரியாத சம், விடுறது தப்பு பண்ணுறதுன்னு இல்லை, விடுற சம் கூட நான் வந்து சேர்த்து சொல்கிறேன். அப்போ 23ன்றது கரெக்டாக இருந்துக்கணும். சப்போஸ் என்னால் 23 போட முடியாது, 2 போட முடியலாம், விட்டுருங்க, இன்னும் பிரச்சனையே கிடையாது. கடைசியில் எல்லாமே முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா டைம் எடுத்துகிட்டு போடுங்க. அப்போ உங்களுக்கு வேறு மாதிரி அது திங்கிங் வரலாம். 25 நான் போட்டுட்டு தான் அடுத்த சாப்டருக்கு நான் போவேன். தமிழ் எப்படி 100 முடிச்சுட்டு போகிறோமோ அதுமாதிரி மேக்ஸ் முடிச்சுட்டு போகிறோம்னா அதெல்லாம் தேவையே கிடையாது. ஃபஸ்ட்டு இதில் எது ஸ்ட்ராங்கு நீங்கள் அப்படின்னு பார்த்துட்டு தேடி கூட போட்டுங்க. லைனாக தான் மேக்ஸ் போடணுன்ற அவசியம் இல்லை. தமிழ் முடிச்சுட்டு உடனே 25 மேக்ஸ் போட்டுட்டு கூட நம்ம வந்து அடுத்தது ஜிஎஸ்க்கு போகலாம். அதில் உங்களால் எவ்வளோ 18 போட முடியுதா, 20 போட முடியுதா, அவ்வளோதான். ஒரு சம் பார்க்குறோம், அந்த கொஸ்டின் ரீட் பண்ணுறதுக்கு ஒரு 30 செகண்டு, அது வந்து அது என்ன அவுட்புட் வருது அதுக்கு ஒரு 30 செகண்ட், 1 மினிட் செலவு பண்ணலாம்.
சம் சால்வ் பண்ணுறதுக்கு 1 நிமிஷம் 1 மினிட். அதாவது தெரியாத சம் நான் சொல்கிறேன். தெரிஞ்ச சம்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 40 செகண்ட்ஸ் கூட போட முடியும், ஈஸியாக போடலாம். பட் இதுக்கு வந்து ஒரு நிமிஷம் செலவு பண்ணிவிட்டு எனக்கு வரலன்னு அது வராது அப்படின்னு தெரிய வந்ததுனாலே அடுத்தது போயிடலாம். உட்காந்து ட்ரை பண்ணிவிட்டு தப்பாக போட்டுட்டு அது மாதிரி விஷயம்லாம் தயவு செய்து பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக வந்து நம்ம வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துருக்கோம். 2023 நடந்த கொஸ்டின் பேப்பர். நான் மேலே ஒரு லிஸ்ட்டு சொன்னல, அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம பொருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஒரு டாப்பிக்கை நம்ம வந்து எடுத்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டேஷன் தான் கொடுத்துக்கிறாங்க. அப்படியே பார்த்துனே வந்துருக்கேன். சும்மா கவுண்ட் தான் பண்ண போகிறேன். இதெல்லாம் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறதுல. இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இதை எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்க. நான் கொடுத்துக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இதில் வந்து 2023 இதே மாதிரி 2-3 கொஸ்டின் பேப்பர் எடுத்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துக்கிறதுக்கும் அதுக்கும் மேட்ச் ஆகாதான் பாருங்கள். மோர் ஓவர் 90% மேட்ச் ஆகும். அந்த பேட்டர்னில் நீங்கள் வந்து மேக்ஸ் ட்ரை பண்ணாலே போதும். நம்ம யூடியூப் சேனலில் ஒரு டாப்பிக்கும் தனித்தனியாகவே மேக்ஸ் வீடியோ போட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது புரியல டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கான டாபிக் வந்து நான் மேக்ஸ் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் அதிகமாக டாமினேட் பண்ணுற டாபிக்னு சொன்னது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர்ஸ். நீங்களே பாருங்கள் எத்தனை சம் இருக்குன்னு சொல்லிட்டு. 1 2 3 4 5 பாருங்கள் 25க்கு 5 சம். நான் எவ்வளோ சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே எவ்வளோ சொன்னேன் நான் 4 to 6 சொன்னேன். பட் இவங்க 5 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டாப்பிக்கையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஒன்று பாருங்கள். இதில் வந்து நம்ம எதெல்லாம் போட முடியும் எதெல்லாம் போட முடியாது, போட முடியாத சம்ம நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படி தான் பார்க்கணும். இது நார்மலான இப்போ ஒரு சம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம், இந்த சம்ம நம்ம புரிஞ்சால் எப்படி போடுறோம், புரியலனா வந்து எப்படி ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து நெக்ஸ்ட் போகலாம். இல்லை வேறு எதனா ஃப்ளூக்கில் எதனா போட முடியும். ஃப்ளூக்லன்ற சான்ஸே கிடையாது மேக்ஸ் பொறுத்த வரைக்கும். தெரிஞ்சால் மட்டும் போடுங்க, தெரியலனா விட்டுட்டு நெக்ஸ்ட் போயிருங்க. இது நார்மலாக கேட்டிருக்காங்க, ஒரு தனி வட்டி கேட்டிருக்காங்க. இது ஈஸியாக நம்மளால் அப்ரோச் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு தனி வட்டி தான் கேட்குறாங்க. டபுள் த இன்ட்ரெஸ்ட். ரெண்டுமே வந்து ஈஸியான சம். மூணாவது கேட்குறதும் வந்து தனி வட்டி தான், ஒன்றுமே கேட்கல. வாட் பிரின்சிபல் will yield ₹60 as simple interest at 6% per annum in 5 years? ஆண்டுக்கு 6% வட்டி விகிதம் 5 ஆண்டுகளில் தனி வட்டி 60 பெறுவதற்கான அசல் என்ன? நார்மலான சிம்பிளான சம். சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். SI is equal to PNR by 100. இப்போ என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, இயரும் கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அசல் தான் கண்டுபிடிக்கணும். அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 60 ரூபா. பிரின்சிபல் தெரியாது, என்ன 5 years, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 600 ரைட்டா. இது அடிச்சோனாக்கா 10 times, இது அடிச்சோனாக்கா 2, இந்த 100 இந்த பக்கம் போச்சுனாக்கா பிரின்சிபல் 200. 30 செகண்ட் ஆயிருக்கும் நம்ம சம் போடுறதுக்கு. படிச்சு கிடிச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால ஆச்சு. பார்த்தோன்னே இது போகிறதுக்கு 30 செகண்ட். அப்போது SICI பொறுத்த வரைக்கும் இந்த 6 சம்மே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 minutesல போடலாம். நீங்கள் கூட்டு வட்டி கேட்டாலுமே சரி, அது இன்னும் ஈஸியாகவும் போடலாம். ஸோ இது உதாரணத்தான் சொல்கிறேன், நான் எல்லாமே சால்வ் பண்ண போகிறது கிடையாது. இப்போ இந்த மாதிரி சம்லாம் வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம். ஒரு சிலதெல்லாம் புரியாது, அதை பார்த்துட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து பிளட் ரிலேஷன். இது கேட்கலாம், கேட்காம போகலாம். இது எந்த டாப்பிக்கில் சார் வரும்னு கேட்டீங்கன்னாக்கா லாஜிக்கல் ரீசனிங்லாம் வந்துடும். இதுவும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். இது விட்டுருங்க. இது வந்து மென்சுரேஷன் 1 2 3 சம் மென்சுரேஷனில் கேட்டாங்க. நான் எத்தனை சொன்னேன்? 2 to 4 சொன்னேன். இங்கே பாருங்க 3 சம் கேட்டுக்கிறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் வச்சுக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துட்டு கேட்குறாங்க. இது வந்து LCM சம். சீக்வன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. இப்போ இந்த சீக்வன்ஸ் பாருங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 10 26 50 அப்படின்னு போகுதுனாக்கா இது ABGPயில் ஒரு மணி கேட்டால் வராது. ஏன்னா அது சம்மந்தமே இல்லாமல் ஒரு சீக்வன்ஸ் போகுது. இது வந்து லாஜிக்கல் ரீசனில் கேட்குறாங்க. சேம் கான்செப்ட் அதே தான் இங்கேயும். 1 2 5 -2 -9 -6 -13 என்ன பாருங்க ஆல்டர்னேட் நம்பராக போகுது. அதாவது 1 2 5 -2 9 -6 13 பாருங்க 1 5 9 13 2 -2 -6 4 நாளாக போயிடுது. அடுத்து என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இதுக்கப்புறம் அடுத்து வர போகிறது பார்த்தீங்கன்னாக்கா இது 4 நாளாக போகுது. 2 சரி -4 மைனஸாக போகுது. இது -4 இங்கேயும் -4 இங்கேயும் -4 அப்போ -10. ஸோ சிம்பிளான சம் தான். பார்த்தோன்னே சிலருக்கு புரியும். சிலர் என்ன பண்ணுவாங்க, இதுக்கான டிஃப்ரென்ஸ் எடுத்துனுப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் பார்த்தோன்னே புரியணுன்ற அவசியம் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புரிதல். ஏன்னா இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் முறையாக போடணுன்னே கிடையவே கிடையாது. எப்படி வேணா நான் யோசிக்கலாம். அது லாஜிக்கல் ரீசனிங் பேர், ஆனால் லாஜிக்கே இருக்காது. ரைட். இது வந்து APGP தான். நார்மலாக கொடுத்துருங்க 1 3 5 அது நேராக போகுது. 40வது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. டேரெக்டாக APGP தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைச்சிட்டே வருது. நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ குறைச்சிட்டே வருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 71லேருந்து 59 குறையுது. அப்போ எவ்வளோ குறையுதுனாக்கா ஒரு 13 குறையுது. 13 குறையுது. 59 1 12 குறையுது. ரைட்டா.
அடுத்து 11 குறையுது, அடுத்து 10, அடுத்து 9, அடுத்து 8 குறையும். அப்போ 8 குறைஞ்சா 21. இதெல்லாம் ஏபிஜிபியில் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது, லாஜிக்கல் ரீசனிங் தான். இது பார்த்தோன்னே தெரிஞ்சு அவனே கொடுத்துட்டாங்க எல்சிஎம் ஹெச்சிஎஃப். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலினாமியல், கண்டிப்பாக அல்ஜிப்ரா ஃபார்முலா தெரியாமல் இதில் கையே வைக்க முடியாது. அதுதான் சொன்னேன் அல்ஜிப்ரா தேவைன்னு சொல்லிட்டு. இதுவும் வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் தான், கிரேட்டஸ்ட் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மேலே ஒரு 2, இது ஒரு 3. எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல மட்டும் 3 சம் பார்த்துட்டோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேரெக்டாகவே வந்து நமக்கு ஆல்ஃபா நியூமெரிக்கல் தான் வந்துடும். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, எழுத்து எண் வரிசையில் படித்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேள்விக்கு பதிலளிக்கும். இது இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வலதுபுறத்தில் தொடங்கி ஒவ்வொரு 3வது எழுத்தும் எண் திங்கட்கிழமை முதல் வாரத்தின் அடுத்த நாட்களை மாறினால் அந்த எழுத்து வியாழக்கிழமைக்கு மாறுவதற்கு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இங்கேருந்து கவுண்ட் பண்ண சொல்கிறாங்க. வலதுபுறம்னா எதனா, இங்கேருந்து 3வது எழுத்து 1 1 2 3 1 2 1 2 3 1 2 3. அப்போது மண்டேலேருந்து போதா, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, வியாழக்கிழமை, தேர்ஸ்டே. அப்போ இங்கேருந்து மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே. அப்போ தேர்ஸ்டேக்கு வந்து 7, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி எஸ் 5 எல் எஃப். இந்த மாதிரி சம் ஒவ்வொருத்தருக்கும் புரியும், ஒவ்வொருத்தருக்கும் வந்து சட்டுன்னு புரியாது. அப்போது ஒன்றுமே தேவையில்லை, இது எனக்கு புரியல இருந்துட மாட்டோம், ஒன்றும் தப்பே கிடையாது. அதனால் நம்ம ஒன்றும் முட்டாளாக போகிறது கிடையாது. அப்போ அந்த இடத்துல நம்ம ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணுறது புரியல, அவ்வளோதான். இது விட்டுட்டு அடுத்து நமக்கு எது ஈஸியாகுதோ அதை அப்ரோச் பண்ணிட்டு கடைசியாக வேறு ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகும், ஓ இதுதான் கேட்டிருக்காங்க அப்படின்னு. நடுவில் நீங்கள் பாலிட்டி அட்டன் பண்ணுறீங்களோ இல்லை ஹிஸ்ட்ரி அட்டன் பண்ணுறீங்களோ, அப்போ ஸ்ட்ரைக் ஆகும். அப்போ கூட நீங்கள் அது பண்ணலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. அப்போவே பண்ணிட்டு 25 போட்டால் தான் அடுத்தது போகணுன்றது தான் ஓவர் கான்ஃபிடென்ட். அந்த வேலை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. 23 போட்டால் கூட கரெக்டாக போட்டோன்ற ஒரு திருப்தியோட போங்க. தெரியாத விஷயத்த தப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறமாட்டுக்கு அந்த தப்பு பண்ணது நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணிங்கன்னா அடுத்தது வந்து கொஸ்டின்ஸில் நிறைய வந்து தப்பாயிரும். அதனால சொல்கிறேன் நான், எவ்வளோ தெரிஞ்சுக்கிதோ அவ்வளோ மேக்ஸ் போடுங்க, கடைசியில் அது பார்த்துக்கும். இது வந்து லாஜிக்கல் ரீசனிங் தான். டைம் அண்ட் ஒர்க்கு, ரேஷியோ ப்ரொபோர்ஷனு, இதுவும் டைம் அண்ட் ஒர்க்கு, சிம்பிளிஃபிகேஷனு, அவ்வளோதான் பர்சன்டேஜ். ஸோ இப்போ 25 பார்த்தீங்கன்னா எல்லா டாபிக் கவர் ஆச்சு. இதில் எது சார் வரல அப்படின்னாக்கா ப்ராபபிலிட்டி வரல. வருமா சார்னு கேட்டால் சில எக்ஸாம்பிள் வரும், சில எக்ஸாம்பிள் வராது. வேற எது சார் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, செட்டு, இந்த மாதிரி விஷயம், அதாவது இந்த மாதிரி வென் டயக்ராம்லாம் வச்சு போடுவோம்ல, ஏ வெட்டு பி, ஏ யூனியன் பி, இதெல்லாம் நமக்கு கிடையாது, சிலபஸ்லேயே கிடையாது. அதேமாதிரி வந்து கோஎஃபிஷியன்ட் வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இதெல்லாம் வரும்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடையாது. அதாவது புள்ளியல் வச்சு சம்ஸ் வரும், அந்த புள்ளியல் சம்ஸ்லாம் நமக்கு வந்து கிடையாது. பட் இருந்தாலும் அதில் இருக்கிற சின்ன சின்ன ஃபார்முலாஸ் வந்து பார்த்துட்டு போயிடுங்க. அதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா மீனு, மோட், மீடியன், அதாவது இடைநிலை, சராசரி, அந்த மாதிரி விஷயங்கள் பார்ப்போம்ல, சேம் அதே தான். முகடு, இடைநிலை, சராசரி, ரேஞ்சு, அந்த மாதிரி பார்ப்போம்ல, சேம் அதே கான்செப்ட் தான். பேசிக்கான விஷயம் பார்த்து போயிடுங்க. டெஃபினட்டாக 90% கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. 10% கேட்கலாம், கேட்டாலும் ஒரு சம் தான் வரும். பட் இது நம்ம வந்து உட்காந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வருமா வராதான் தெரியாது, இதில் போயிட்டு அந்த வேஸ்ட் பண்ணுறது டைமை இதில் பண்ணுங்கள், டைம் வேஸ்ட் பண்ணுங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அண்ட் தென் டைம் அண்ட் ஒர்க்கு. ஃபார்முலா எல்லாம் சம்ஸாக போடுறேன் நான். ரேஷியோ, பர்சன்டேஜ், எல்சிஎம் ஹெச்சிஎஃப், இதிலே 15 சம் கவர் ஆகிடும்பா, 15 சம்ஸ் கவர் ஆகிடும்பா. இந்த 5 டாபிக் மட்டும் நல்லா தரவா படிங்க, 15 கவர் ஆகிடும். மேற்கொண்டு ஃபார்முலா, சிம்பிளிஃபிகேஷன், மென்சுரேஷன், ஏபிஜிபி, இதில் வந்து ஒரு 4 to 5 சம் கவர் ஆகிடும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா லாஜிக்கல் ரீசனிங், அதில் வந்து ஒரு 4 சம் கிட்ட வந்துடும். மீதி இதர டாப்பிக்ல வந்து ஒரு 2-3 சம்ஸ் வந்துடும். ஸோ அப்போ இதெல்லாம் வாண்டடாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு இதில் வந்து தப்பாக போகிறோமா கரெக்டாக போகிறோமா தெரியாமல் இதை போய் கற்றுனுக்கிறத விட எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் ஒமிட் பண்ணிட்டு ஈஸியாக போகலாம், டெஃபினட்டாக ஈஸியாக போகலாம். அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டிங்கனாலே போதும், கண்டிப்பாக 22+ வந்துடும். இது சொல்கிறது நான் இது யாருக்கு சொல்கிறேன்னாக்கா, பேசிக்காக இப்போ மேக்ஸ் இப்போ தான் கற்றுக்க போகிறாங்கன்ற பற்றியா அவங்களுக்கு நான் சொல்கிறேன். பட் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க வந்து எனக்கு இதெல்லாம் ஓகே சார் ஆல்ரெடி அத்துப்படி தான். நான் இப்போ எந்த கொஸ்டின் மார்க் கொடுத்தாலும் என்னால் 23+ போட முடியுது. 25 எப்படி சார் அடிக்கிறது? அவங்களுக்கு தான் இப்போ சொல்ல போகிறது, அவங்களுக்கு தான். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் இப்போ தான் பேசிக்காக மேக்ஸ் கற்றுக்கிறேன், எப்படி கற்றுக்கணுன்ற புரியல் இருக்கிறவங்க. ஆல்ரெடி நான் இதெல்லாம் படிச்சிட்டேன் சார், எனக்கு வந்து 25 out of 20 எடுக்கணும் எந்த கொஸ்டின் மார்க் கொடுத்தாலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் சொன்னேன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 2022, 2023 இந்த ஃபுல் கொஸ்டின் பேப்பரை ஒரு நாளைக்கு 30 minutes சொல்லிட்டு டைமர் வச்சு ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் போடுங்க. எண்ட் ஆஃப் த டே ஒரு 50 கொஸ்டின் பேப்பர் முடிச்சதுக்கு அப்புறமாட்டுக்கு எல்லா சம்ஸோட ஒரு புரிதல் வந்துடும்.
டெஃபினட்டாக எல்லாத்துலேயுமே வந்து 23+ போகிறீங்கனாக்கா அந்த 2 மட்டும் உங்களுக்கு லாக் ஆகினே இருக்குதுனாக்கா எடுத்து திரும்ப எங்கன்னா யார்கிட்ட மேக்ஸ் நல்லா தெரிஞ்சு கூட அதை டவுட் கேட்டு அதை கிளாரிஃபை பண்ணிக்க. ஃபஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் போகணும். என்னால் 23 தான் போட முடியாது, 2 போட முடியல, அந்த ரெண்டு விடவே கூடாது. அந்த 2 எடுத்து நல்லா யாருன்னா தெரிஞ்சவங்க கூட கற்றுக்கலாம். இல்லைனா உங்களுக்கு தெரியாது வேறு ஏதாவது வாதியார்கிட்ட போயிட்டு கேட்டு தெரிஞ்சிங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்டு தெரிஞ்சிங்க. அப்போது இது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டுக்கு வேறு ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்சோ உங்களுக்கு தெரிஞ்ச எதனா டெஸ்ட் பேட்சில் வாங்கி போட்டு பாருங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டான கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அந்த 25 டெஃபினட்டாக உங்களால் போட முடியும். புக்ஸை இப்போ நீங்கள் இந்த 23 இருக்கிறவங்க வந்து புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. முழுக்க ரெஃபர் பண்ண வேண்டியது இந்த 2022, 23 கொஸ்டின் மட்டும் ரெஃபர் பண்ணுங்கள். வேறு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாலே போதும். திரும்ப சொல்கிறேன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் உங்களோட மேக்ஸ் வந்து 25 டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகுது. மெயினாக சிலபஸ் பார்த்தேங்க. இந்த 25 சம் இது நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இப்போ நான் காமிச்ச கொஸ்டின் பேப்பர் 25 வந்து பார்த்தீங்கன்னா 2023 ஒரு எக்ஸாம்பிள் நடந்தது தான். அந்த எக்ஸாம் என்ன பேர் எனக்கு தெரியல, கரெக்டாக நான் பேர் பார்க்கல. பட் 23 நடந்தது தான். நீங்கள் அதேமாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து இந்த அனாலிசிஸில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. போதுமான தகவல் கிடச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.